இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதாவது தேவனை பரீட்சை பார்க்க கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு ஆழமான கட்டளை. இது எல்லா காலத்திலயும் நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாடம். பாருங்க, இந்த ஒரு வசனம் தான் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம். இங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப கண்டிப்பான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறாரு. அதாவது அவங்க வாழ்க்கையில நடந்த ஒருபோதும் மறக்கவே கூடாத, திரும்பவும் நடக்கவே கூடாத ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. அப்போ அந்த மாசாங்கிற இடத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க அந்த கதைக்குள்ள கொஞ்சம் போய் பாப்போம். தேவன் எகிப்துல இருந்த கொடூரமான அடிமைத்தனத்திலிருந்து தன்னோட ஜனங்களை ஒரு அற்புதமா வெளியே கொண்டு வராரு. அப்படி வனாந்தர வழியா வரும்போதுதான் அவங்க ரெவிதீம்ங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கேதான் அவங்களோட விசுவாசம் பெரிய அளவுல சோதிக்கப்பட்டுச்சு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவன் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சாரு, செங்கடலை 2ஆ பிரிச்சு எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஒவ்வொரு நாளும் பசிக்கும்போது வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்து அவங்கள போஷிச்சாரு. இவ்ளோ பெரிய அற்புதத்தெல்லாம் கண்ணால பாத்துட்டோம். ரெவிதீம்ல குடிக்க தண்ணி இல்லைன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் அவங்க தேவனை நம்புறதை விட்டுட்டு மோசே கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவனை பரீட்சை பாக்குறதுனா உண்மையான அர்த்தம் என்ன? இது ஏதோ தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வத்துல கேக்குற கேள்வி இல்ல. அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுறது, அவரோட அன்பு உண்மையானதான்னு சந்தேகப்படுறது, அவரோட வல்லமைய சந்தேகப்படுறது. அப்புறம் அந்த சந்தேகத்தோட விளைவா நீங்க இதை செஞ்சாதான் நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஒரு நிபந்தனைய வச்சு ஒரு அடையாளத்தையோ அற்புதத்தையோ கேக்குறது தான். பாத்தீங்களா, இந்த ஒரு கேள்வி இதுதான் அவங்க இருதயத்துல இருந்த அவிசுவாசத்தோட ஆணிவேரையே நமக்கு காட்டுது. அவங்களோட அசல் பிரச்சனை தண்ணி தாகம் மட்டும் இல்ல, இவ்ளோ அற்புதங்களை செஞ்சு வழி நடத்திட்டு வர்ற தேவன் உண்மையிலே நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு அவங்க சந்தேகப்பட்டாங்க. அவங்க தேவனை ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல நிறுத்தி கேள்வி கேட்டாங்க. சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இதே மனநிலை வரலாம். கடவுளே, நீங்க உண்மையாவே என் மேல அன்பா இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனைய இப்பவே சரி பண்ணுங்க அப்படின்னு நாம ஜெபம் பண்ணும்போது நாமளும் மாசாவில இருந்த ஜனங்களை மாதிரி தேவனுடைய அன்புக்கு நிபந்தனை வைக்கிறோம். இதுவும் ஒரு விதத்துல தேவனை பரீட்சை பாக்குறது தான். இஸ்ரேல் ஜனங்க இந்த சோதனையில தோட்டு போனாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு சோதனைய நம்ம ஆண்டவராகிய இயேசு சந்திச்சப்போ அவர் எப்படி ஒரு பெர்ஃபெக்டான பதில கொடுத்து ஜெயிச்சாருன்னு இப்ப பாப்போமா? பிசாசு இயேசுவ தேவாலயத்தோட உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தி ஒரு சவால் விடுறான். நீர் உண்மையாவே தேவனுடைய குமாரன்னா இங்க இருந்து கீழே குதியும், தேவதூதர்கள் உங்க கையில ஏந்தி கொள்வாங்கன்னு எழுதியிருக்க, அதை நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு தூண்டுறான். ஆனா இயேசுவோட பதில பாருங்க, எந்த கலக்கமும் இல்ல, அசைக்க முடியாத ஒரு உறுதியோட வேதத்துல இருந்த அதே வார்த்தையை வச்சு பதில் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான விசுவாசம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது அற்புதத்தையோ அடையாளத்தையோ கேட்காது. அதுக்கு பதிலா ஏற்கனவே தேவன் கொடுத்த வார்த்தை மேலையும் அவருடைய மாறாத குணம் மேலையும் முழுசா சார்ந்து நிற்கும். இயேசு பிதாவின் மேல அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருந்தாரு. சரி, இந்த ஆழமான சத்தியத்தை இப்ப நாம நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கிறது? நம்மளோட சொந்த வனாந்தர அனுபவங்கள்ல தேவனை சோதிக்காம நம்பிக்கையோட எப்படி வாழ்றது? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இந்த மாதிரி மாசான சூழ்நிலைகள் வரும்போது நாம என்ன செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தேவனை பரீட்சை பார்க்காம நம்மளோட பதில் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட வனாந்தரம் வேற வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா? சிலருக்கு அது தாங்க முடியாத பண கஷ்டமா இருக்கலாம், சிலருக்கு எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற வேலையில்லாத நிலைமையா இருக்கலாம், திடீர்னு வர வியாதி, இல்லனா குடும்பத்துல தீர்க்கவே முடியாத மாதிரி தெரியற பிரச்சனைகள். இது எல்லாமே நம்மள தேவனை சந்தேகிக்க தூண்டக்கூடிய நிச்சயமற்ற காலங்கள் தான். ஆனா சோதிக்கிற பாதையை விட்டுட்டு விசுவாசத்தோட பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி தேவன் செஞ்ச நன்மைகளை, அவர் உங்களை உண்மையா நடத்தின விதங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2வது, முழுசா நம்புங்க. சூழ்நிலை உடனே மாறலனாலும் பரவாயில்ல, தேவன் நல்லவர், அவர் என் கூடவே இருக்காருங்கிற சத்தியத்தை புடிச்சுக்கோங்க. 3வது, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. தேவன் கிட்ட பேரம் பேசாம, ஆண்டவரே என் தேவையை நீர் சந்திப்பீர்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்பிக்கையோட உங்க விண்ணப்பங்களை சொல்லுங்க. கடைசியா 4வது, துதிங்க. முறுமுறுப்புக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுக்காம அதுக்கு பதிலா துதினாலும் ஆராதனைனாலும் உங்க இருதயத்தை நிரப்புங்க.
நம்ம எல்லாரோட ஜெபமும் இதுவா இருக்கட்டும். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிரா இருக்கும்போது கூட நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல ஆழமா பதியட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.